Welcome to another video. In the channel, please hit that subscribe button and marakama and the notification bell at damal already because only 26% people have actually turned on notifications for the channel. So it would be very helpful if you could turn on the notification. And let's get into the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to pass a futures funded account. Again, futures funded account எப்படி pass பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். Types of drawdown. So understanding this is very crucial because இது தெரிஞ்சாதான் நம்மளால எஃபெக்டிவா அக்கவுண்ட்ஸை பாஸ் பண்ண முடியும் and then we can eventually move to payouts as well. So drawdown என்னன்னாக்கா இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல ஃபியூச்சர் ஸ்பேஸ்ல அந்த கம்பெனி நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் டாலரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் லாஸ் லிமிட்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஃப்டியில் நீங்கள் ஒரு 100K வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களோட டெய்லி லாஸ் லிமிட் will be 5% which is 5,000 and then the maximum loss limit will be 10% which will be 10,000. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. அதுதான் ட்ராடவுன் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராடவுனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ராடே ட்ரெயிலிங் அண்ட் தென் தி அதர் ஒன் வில் பி எண்ட் ஆஃப் த டே ட்ரெயிலிங். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் ட்ரெயிலிங். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயிலிங்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரெயிலிங்னாக்கா உங்களோட ட்ராடவுன் உங்கள் கூடயே சுற்றிக்கிட்டே வரும். பேசிக்லி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா லெட்ஸே இன்றைக்கி வந்து டே 1 நீங்கள் வந்து ஒரு $1,000 பண்ணிட்டீங்க. ஓகேவா? $1,000 பண்ணிட்டீங்க. உங்களோட ட்ராடவுன் வந்து $2,000 அப்படின்னாக்கா நீங்கள் $1,000 பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போது லெட்ஸே உங்கள் அக்கௌண்ட் வந்து 51Kல இருக்குது. 50K அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து 51K பண்ணியிருக்கீங்க. ரைட்டா? திஸ் இஸ் ஆன் அ மண்டே. ஸோ டியூஸ்டே வரும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் அதே 51K தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து 49,000 மாறிடும். ஏன் 49,000 அப்படின்னாக்கா நீங்கள் தான் ஆல்ரெடி $1,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களே. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த $1,000 ட்ரெயில் ஆகி ஹையஸ்ட் வாட்டர் மார்க்கோட வந்துடும். ஸோ இதை தான் வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் ஹையஸ்ட். ஓகேவா? வாட்டர் மார்க்னா அந்த ஃபிகர். ஸோ உங்கள் ஹையஸ்ட் வாட்டர் மார்க்கில் இருந்து $2,000 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 49,000 வரும். ஸோ 49,000 தான் உங்களுக்கு இப்போ புதுசாக அலாட் ஆகிருக்க நியூ ஃப்ரெஷ் $2,000 ட்ராடவுன். ஸோ இது வந்து உங்கள் கூடயே ட்ரெயில் ஆகிட்டே இருக்கும் until you pass the account. ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரெயிலிங். ஸோ ட்ரெயிலிங்னா என்ன? உங்களோட ட்ராடவுன் உங்கள் கூடயே கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் until you pass the account அப்படின்றது தான் நம்ம ட்ரெயிலிங்கில் கற்றுக்க வேண்டியது. இப்போது எண்ட் ஆஃப் த டே ட்ரெயிலிங்னா என்ன, இன்ட்ராடே ட்ரெயிலிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ராடே ட்ரெயிலிங் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ட்ராடே ட்ரெயிலிங் வந்து ஈக்விட்டி பேஸ்டாக இருக்கும். ஸோ யூ நீட் டு ஹேவ் அ கொஸ்டின் வாட் இஸ் ஈக்விட்டி அப்படின்ட்டு. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 50K அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ 50K அக்கௌண்ட்டில் உங்கள் பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? புது அக்கௌண்ட்னாக்கா இட் வில் பி 50K. ஸோ இப்போ இந்த 50K அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு ட்ரேடு போட்டிருக்கீங்க. அந்த ட்ரேடு வந்து ஒரு $500 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த $500 ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 50,500 இருக்குமா? ஸோ இதுதான் உங்களோட ஈக்விட்டி. உங்களோட ஃப்ளோட்டிங் பிஎன்எல், அது ப்ராஃபிட்டோ லாஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் ஈக்விட்டி. பேலன்ஸ்னால் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது தான் மேட்ரு. ஸோ இன்ட்ராடே ட்ரெயிலிங் வந்து என்டையர்லி பேஸ்ட் ஆன் யுவர் ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டி பேஸ்ட் ட்ராடவுன் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் இதை வந்து ரெட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது திருப்பி புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாக்கா இதை வந்து அகைன் தயவுசெய்து பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ பேசிக்லி இன்ட்ராடே ட்ரெயிலிங் ட்ராடவுன் வந்து ஈக்விட்டி பேஸ்ட். ஈக்விட்டினா என்னென்னு சொல்லிட்டேன். ஸோ ஆஸ் லாங் அஸ் யூஆர் உங்கள் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் ஓட ப்ராஃபிட்டில் ட்ரேட் போக உங்களோட ட்ராடவுனும் அப்படியே கூடயே முடிக்கிட்டே வரும். நாயை துரத்துற மாதிரி துரத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரெயிலிங். ஓகேவா? அந்த நாளுக்குள்ளேயே எப்பப்பெல்லாம் ப்ராஃபிட்டில் போகுது அப்பப்பெல்லாம் ட்ராடவுன் கூடயே வரும். இதே எண்ட் ஆஃப் த டே ட்ரெயிலிங்னாக்கா நீங்கள் அன்றைக்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து நீங்கள் ஒரு $1,000 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா டியூஸ்டே தான் உங்களோட ட்ராடவுன் ட்ரெயில் ஆகும். அதாவது டியூஸ்டே ஏஷியா ஓப்பன் ஆகும் தெரியுமா? அப்போ தான் உங்கள் ட்ராடவுன் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயில் ஆகி வந்து நிற்கும். அது வரைக்கும் உங்களுக்கு லெட்ஸே உங்களோட ரெகுலர் ட்ராடவுன் இஸ் $2,000 அப்படின்னாக்கா மண்டே நீங்கள் ஒரு $1,000 பண்ணியிருக்கீங்க லண்டன் செஷன்லேயே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த நாள் உங்களோட ஓவரால் ட்ராடவுன் எவ்வளோ இருக்குனாக்கா நீங்கள் பண்ண ப்ராஃபிட்ஸ் ப்ளஸ் அந்த நாளைக்கான ட்ராடவுன். ஓகே, அக்கௌண்ட்டுக்கான மொத்த ட்ராடவுன் which is 2,000. ஸோ அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு 3,000 இருக்கும். டியூஸ்டே போயிட்டீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி ட்ராடவுன் ட்ரெயில் ஆகிடும். ஸோ உங்களோட புது மேக்ஸ் லாஸ் லிமிட் வில் பி at 49K because your current account balance will be at 51K considering it is a 50K account. இப்போ ஃபியூச்சர்ஸில் இருக்க பாப்புலரான அக்கௌண்ட் சைஸஸ் அண்ட் தென் அதில் இருக்க ட்ராடவுன்ஸ் பார்ப்போம். ஸோ மொத்தம் 3 பாப்புலர் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்குது ஃபியூச்சர்ஸில் which is basically 50K, 100K and then 150K. ஸோ 50K அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா you will get
somewhere around 2000 இருந்து $2,500 maximum drawdown கொடுப்பாங்க MLL, and then your target will be $3,000. அதே மாதிரி 100K அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா they'll offer you $3,000 and then the target will be $6,000, and then 150K அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா they'll offer you $4,500 and then the target will be $9,000. ஸோ சில ஃபர்ம்ஸ்க்கு இது டிஃபர் ஆகும். ஆன் அ கிரானுலர் வியூ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ம்ஸில் இதே மாதிரி இருக்கும். மேபி அவன் drawdown ஒரு $500 or $1,000 சேர்த்திருப்பான், இறக்கியிருப்பான், பட் ப்ராஃபிட்ஸ் இதே தான் வச்சிருப்பாங்க கன்சிடரிங் த பிளான் தட் யூ சூஸ். ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணணும்னாக்கா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் டு மேக் ப்ராஃபிட்ஸ், ரைட்? ஸோ ப்ராஃபிட்ன்ற ஒரு மேட்ரு வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது ஈக்குவல் டு வின் ரேட். உங்களோட வின் ரேட் என்ன, உங்களோட ரிஸ்க் டு ரிவார்டு என்ன அப்படின்றத தான் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ்ன்னு ஒரு விஷயம் ட்ரேடிங்லேயே பார்ப்பீங்க. இது வந்து பேசிக்கான மேத், உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் யூ ஹாவ் டு நோ யுவர் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஆஸ் வெல். ஸோ வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோனா என்ன அப்படின்னாக்கா, உங்களோட வின் ரேட் ஒன்று இருக்கும் தெரியுமா? உங்களோட வின் ரேட்டை பேஸ் பண்ணி ரொம்ப மட்டமாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, லைக் ப்ராப்பர் செட்டப்ஸ் எடுத்தாலும் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் கன்சர்வேட்டிவாக 10 ட்ரேட் எடுத்தாக்கா எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் தெரியணும். ஒரு 10 ட்ரேட் நீங்கள் போடுறீங்க, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக போட்டிங்கன்னா 10 ட்ரேடில் எத்தனை ட்ரேட் டிபி போகும், எத்தனை ட்ரேட் லாஸ் ஆகுன்றது உங்களுக்கு தெரியணும். அண்ட் இது வந்து ஒருத்தருக்கு மாறிக்கிட்டே இருக்கணும். இது தெரியலனா தான் பிரச்சனை. இது மட்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இது தெரியலன்னு ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்களே உங்களை ஏமாற்றிக்காதீங்க. இந்த மாதிரி ஐ ஹாவ் 90% win rate, 80% win rate, I'm going to catch 1 to 6, 1 to 7, 1 to 10 hour trades. அந்த மாதிரி நீங்களே உங்களை ஏமாற்றிக்காதீங்க. பிகாஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கேட்ச் 7 hour, 8 hour, 6 hour or 10 hour trades consistently, think about it. Why are you not a billionaire? And there are more than 200 million people in this entire world. Everyone is not a millionaire. Obviously எல்லாருக்கும் இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் இல்ல? ஸோ அப்படி என்ன ரகசியம் இருக்க போகுது? ஸோ there is nothing like that. So make sure you have an achievable win rate. மனசுல இருந்து யோசிச்சு பாருப்பா, உன் வின் ரேட் என்னன்னு உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஓகேவா? நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதுனாக்கா, நீ உன்னை ஏமாத்திக்காம நான் சொல்ல வரது உனக்கு புரிஞ்சுதுனாக்கா கமெண்ட்ல போயிட்டு புரிஞ்சுதுன்னு டைப் பண்ணு. I'll know உனக்கு அது புரிஞ்சுதா இல்லையான்ட்டு. உன்னோட வின் ரேட் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேனாக்கா அதில் வந்து எத்தனை ட்ரேட் உனக்கு வின் ஆகும், எத்தனை ட்ரேட் உனக்கு லாஸ் ஆகும் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலனா ரொம்ப தப்பு. இது மட்டமாக இருந்தால் கூட திருத்திக்கலாம். ஸோ ஆன் a 50K அக்கௌண்ட் ஒரு எக்ஸாம்பிளில் எடுத்துக்கிட்டாக்கா, யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு மேக் $3,000 ஆஸ் ப்ராஃபிட் டார்கெட். கரெக்டாக $3,000 ப்ராஃபிட் பண்ணாக்கா உங்களுக்கு நீங்கள் ஃபண்ட் ஆகிடுவீங்க. அண்ட் தென் உங்களோட வின் ரேட் வந்து ஒரு 60% வச்சுக்கிட்டு யுவர் ரிஸ்க் ரிவார்ட் இஸ் 2 hour அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, உங்களுக்கு பேசிக்லி ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, யூ வில் ஒன்லி டேக் 4 losses in the first set of 10 trades. இது வந்து ப்ராபபிலிட்டி மேத்து, நத்திங் எல்ஸ், ரைட்? ஸோ மேத் படி பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 10 ட்ரேட்ஸில் இது வந்து செட் 1ன்னு போடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 10 ட்ரேட்ஸில் உங்களுக்கு 4 லாஸ் வரும். அண்ட் தென் செகண்ட் செட் ஆஃப் 10 ட்ரேட்ஸ்லேயும் உங்களுக்கு 4 லாஸ் வரும். அகைன் நான் சொல்கிறது வந்து வேர்ஸ்ட் ரொம்ப கேவலமான கேஸ். ஓகேவா? மொதல் 4 செட்லேயுமே உங்களுக்கு வந்து 4 லாஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ரைட்டா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் மாடலில் நீங்கள் வந்து மாற்றவே கூடாது. ஏன்னா மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட 4வது செட் தாண்டி 5வது செட்டில் வந்து 6 ட்ரேடுமே உங்களுக்கு வந்து டிபி போயிடும். பிகாஸ் தட் இஸ் ஹவ் ப்ராபபிலிட்டி ஒர்க்ஸ். நான் கிடையாது, ப்ராபபிலிட்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மேக்த் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இதை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னாக்கா, ஐ வில் கோ ahead and then look at the drawdown that I'm getting. Let's say on Aquafutures I'm getting $2,500 as drawdown. 10 ட்ரேடாக பிரிச்சேனாக்கா I get $250 to risk. ஸ்டேபிளாக நான் வச்சுட்டே கான்சிஸ்டண்ட்டாக வச்சுட்டே வந்தேனாக்கா கான்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து $250 10 ட்ரேட் போட முடியும். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டில் நான் எப்போவுமே $500 ரிஸ்க் போட்டுருவேன். $500 ரிஸ்க் போடனாக்கா ஃபார் அ 2 hour டிபி. ஸோ விச் இஸ் பேசிக்லி $1,000. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நான் வந்து ஆல்ரெடி $1,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். நான் இன்னும் $2,000 தான் ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ இப்போ என் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் என் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கோ அப்பப்பெல்லாம் ஐ வில் ரிஸ்க் $500. எப்பப்பெல்லாம் நான் லாஸ் எடுக்கிறோம், லெட்ஸ் சே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ட்ரேட் போடுறேன், 50K வாங்கின உடனே $500 ரிஸ்க் போடுறேன். எடுத்த உடனே எனக்கு ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 49.5K ஆகிடுமா? அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஐ வில் ஒன்லி ரிஸ்க் $250. அந்த அக்கௌண்ட் லாஸ் ஆகி ப்ரீச் ஆகிற வரைக்கும் ஐ வில் ஒன்லி
risk $250 per trade. ஏன்னா ஐ நோ த மேத் பிஹைண்ட் இட். இப்போ நான் இங்கே வந்து இன்னொரு 2 லாஸ் எடுக்கிறேன்னா இதுவே ஃபஸ்ட்டு லாஸ் ஆச்சா, இது செகண்ட் லாஸ் ஆச்சு. இப்போ நான் 3வது ஒரு லாஸ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா இது எல்லாம் சேர்த்து இந்த 3த்தையும் சேர்த்து நான் வந்து $1000 விட்டுருப்பேன். 4வது ட்ரேட் எனக்கு டிபி போச்சுனாக்கா இந்த 2 லாஸ் அழிச்சிரும். அதுக்கப்புறம் 5வது ட்ரேட் டிபி போச்சுன்னா இந்த லாஸையும் அழிச்சு நான் பிரேக் ஈவனுக்கு வந்துடுவேன். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். ஃப்ரெஷ்ஷான பேலன்ஸில் இருக்கிறீங்க இல்லைனாக்கா ப்ராஃபிட்ஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா I would recommend you to risk $500 on an evaluation. ஃபண்டடில் கிடையாது. ஃபண்டடில் இது அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. On an evaluation I'll advise you to risk $500 per trade. நீங்கள் ப்ராஃபிட்ஸில் இருக்கும் போது லாஸ் எடுத்துட்டிங்கனாக்கா ப்ளீஸ் கட்டு டு $250. அதுக்கு கம்மியும் வேண்டாம், அதுக்கு ஜாஸ்தியும் வேணாம். ஏன்னா 250க்கு கீழே போயிடுச்சுன்னா இட் வில் பி லைக் வெறும் $100 ரிஸ்க் போட்டு நான் என்னைக்கு இதை ட்ரேட் பண்ணி என்னைக்கு பாஸ் பண்ணி என்னைக்கு மேலே வர்றதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை ஒன்று நடக்கும். அந்த சண்டையில் நிஜ உலகத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் மண்டை தான் உடையுமே தவிர உங்களுக்குள்ளே இருக்க ஜாலியாக இருப்பான். ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. எப்படி இந்த $500ன்ற ஃபிகருக்கு நான் வரேன் அப்படின்னாக்கா பேசிக்லி நான் வந்து ஐ ட்ரை டு பாஸ் மை ஈவால்ஸ் இன் 3 trades. ஸோ இப்போ 50Kனாக்கா எனக்கு வந்து 3000 பண்ணணும். $500 ரிஸ்க் போட்டோம்னாக்கா ஒரு ட்ரேடுக்கு $1000 வரும். ஸோ 3 டிபி அடித்தா எனக்கு பாஸ் 50K. ஒரு 100K அக்கௌண்ட்னு எடுத்துக்கிட்டாக்கா அதே 2 hour தான் பண்ண போகிறேன். ஆனால் இந்த டைம் 3 trades இல்லாமல் நான் இதை வந்து 4 trades பிரிச்சுப்பேன். ஏன்னா இதில் எனக்கு $3000 தான் drawdown கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடில் அகைன் 50K மாதிரி $500 ரிஸ்க் போடுவேன். எனக்கு $1000 டிபி வந்துடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா ஐ கண்டினியூ ரிஸ்கிங் $1000. அண்ட் இப்போது இதில் ஒரு 100K அக்கௌண்ட் வச்சிருக்கேனாக்கா இதில் எனக்கு எஸ்எல் அடிச்சுன்னா ஐ அக்ரெசிவ்லி சைஸ் டவுன். $1000 போயிடுச்சுன்னா ஐ சைஸ் டவுன் டு $250 அண்ட் தென் கிளைம் திஸ் பேக். பிகாஸ் எனக்கு 100Kல ஐ ஒன்லி கெட் $3000 as drawdown with a profit target to $6000. ஸோ 100K பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் தென் ஒரு 150K எடுத்துக்கிட்டிங்கனாக்கா யூ ஒன்லி கெட் 4.5K டு மேக் 9K. இதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 3000 வச்சுட்டு 6000 பண்ணணும், 4.5K வச்சுட்டு 9000 பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா அகைன் இந்த இடத்துல ஐ ஒன்லி ரிஸ்க் லைக் ப்ராபப்ளி $1500 டு மேக் $3000. ஸோ 3 ட்ரேட் எடுத்தேனாக்கா 3 டிபி அடிச்சதுன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் பாஸ் ஆகிடும். இதை நான் ப்ராபபிலிட்டியாக விளையாடுவேனே தவிர நான் ஓவர் ரிஸ்க் பண்ணி ஓவர் லெவரேஜ் பண்ணி விளையாட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட வின் ரேட்டும் என்னோட ரிஸ்க் ரிவார்டும் எனக்கு ஃபிங்கர் டிப்பாக தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி யூஸ் பண்ணி எனக்கு போயிடுச்சுனாக்கா நான் 10 அக்கௌண்ட் வாங்கி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணனாக்கா எனக்கு கன்ஃபார்மாக 5 அக்கௌண்ட்டில் பே அவுட் வரும். லெட்ஸே ஏதோ 2-3 ஸ்லிப் ஆகுது அப்படின்னாலும் எனக்கு வந்து கன்ஃபார்மாக 3 அக்கௌண்ட்லேருந்து நான் பே அவுட் வரும். ஸோ 3 அக்கௌண்ட்லேருந்து நான் ஈஸிலி $1500 பே அவுட் எடுத்தேன்னாக்கா இந்த 10 அக்கௌண்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண காசு என்னவா இருக்கும்னா $50 ஒரு அக்கௌண்ட்டு, $60 ஒரு அக்கௌண்ட்னா ஐ ஒன்லி பி இன்வெஸ்டிங் $500. கரெக்டாக? ஸோ $500 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் 3 அக்கௌண்ட்லேருந்து $1500 ஈச்னு எடுத்தேன்னா ஐ ஈஸிலி மேக் $4000 ஆஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் உங்களோட மேத். இதை வச்சு தான் ஐ எம் ஸ்டேயிங் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹெல்ப் யூ டு பிகம் ப்ராஃபிட்டபிள் ஆஸ் வெல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் ஹிட் தட் லைக் பட்டன். ஏன்னா அப்போ தான் ஆல்கோவில் இந்த அக்கௌண்ட் மேலே வரும், இந்த வீடியோ புஷ் ஆகி மேலே வரும். அண்ட் மறக்காமல் தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் தட் பெல் ஐக்கன் ஆஸ் வெல். ஏன்னா அகேன் அப்போ தான் இந்த அக்கௌண்ட் மேலே வரும். எங்கேயோ இருக்க யாரோ அந்த ஒருத்தரோட ட்ரேடிங் ஜேர்னியில் இந்த வீடியோ அவங்கள போய் சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஹெல்ப்பாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் த சேனல், உங்களுக்கு நான் பண்ணுறது நல்லா இருக்குது, உங்கள் லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ ப்ளீஸ் யூஸ் த லிங்க் தட் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன் டு பர்ச்சேஸ் யுவர் நெக்ஸ்ட் ஃபண்டட் அக்கௌண்ட். பிகாஸ் இட் வில் பி கொஞ்சோண்டு குட்டி ஹெல்ப் ஃபார் மீ இஃப் யூ டூ தட். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் ரிஸ்க் வைஸ்லி.